இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப்பு செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கை இலையா எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேங்க. இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போதுங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமா பெருங்காயம், கல்லில் வச்சு தட்டின பூண்டு, அரை டீஸ்பூன் உப்பு. அடுத்தது 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ லாக் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுக்கிறேங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா கீரை, தக்காளி, பூண்டு இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதனால் இதை எடுத்து மிக்சியில் 2 சுற்றி இதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், அரைச்செடுத்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற சூப்பையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கிற நல்ல ஒரு ஒரிஜினல் ஃப்ளேவர் அட்டகாசம் அதில் இறங்கும். நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு கூடுதல் சுவைக்காக கொஞ்சமாக நம்ம வந்து குருமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்தோம்னா ஒரு அட்டகாசமான முருங்கைக்கீரை சூப்பு ரெடிங்க. இது வேற ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாங்க.